நம்ம அதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். இப்போ இறக்கி வச்ச பிறகு ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டு இதை நம்ம வந்து சாப்பிட வேண்டியதான் எடுத்து. வணக்கம், நாகை லோட்டஸ் கிச்சன்லேருந்து உங்கள் அன்பு சகோதரி தாமரை. இன்றைக்கி நம்ம வந்து நெஞ்செலும்பு சூப்பு வைக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ நெஞ்செலும்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம வந்து இப்போது ஒரு சின்ன குக்கர் அடுப்பில் வச்சுருக்கோம். அந்த குக்கர் சூடேறிட்டோம். இப்போது குக்கர் சூடேறிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் சூடேறிடுச்சு. இதுக்கு நம்ம தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம தாளிக்கிறோம். அடுத்தது 2 வெங்காயம், 2 தக்காளி இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி எடுத்துட்டோம். அதோட நம்ம இப்போ வெங்காயம் தக்காளியோட நம்ம இந்த நெஞ்செலும்பையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம இதை வதக்கி விடுவோம். இப்போ இதோட நம்ம ஒரு ஸ்பூனு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்து இதையும் சும்மா ஒரு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். அடுத்தது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான தண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு இந்த சூப்புக்கு தேவையான உப்பையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் புதினா, கொத்தமல்லி இது 2யும் இதில் நம்ம பொடியாக நறுக்கி இதையும் நம்ம அதில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். இதை நல்லா ஒரு கலந்து விடுவோம். இது நல்லா கலந்துட்டு ஒரு நல்லா ஒரு 6-7 விசில் வர வரைக்கும் வச்சு 6-7 விசில் வரட்டும். வந்த பிறகு திறந்து பார்க்கலாம். இப்போது ஒரு 7 விசில்கிட்ட வந்துடுச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் இறங்கிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போது சூப்பு ரெடி ஆகிடுச்சு. நெஞ்செலும்பு சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி நீங்கள் ஒரு ட்ரிப்பு செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.